ஹலோ விவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இன்னைக்கு நம்ம செடியோட அப்டேட் பார்த்துட்டு செடிகள் எல்லாத்தையுமே பதியம் போடுறது எப்படின்னு சொல்லி பார்ப்போம். இங்கே பாருங்க விவர்ஸ், பன்னீர் ரோஸ் இன்னைக்கு இதில் பூ பூத்துருக்கு பாருங்க. நான் அது போக இத்தனை மொட்டுகளும் வச்சிருக்கு. ஊட்டி ரோஸ் என்னடா தளிரே வரலையே அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தேன். பார்த்தா இங்கே பாருங்க, கீழே கூடி ஒரு தளிர் அடிச்சு வர்றாங்க. இந்த இங்கேயும் பாருங்க, இப்படி சைடில் கூடி தளிர் அடிச்சு வர்றாங்க. நேற்று ஃபுல்லும் விவர்ஸ் இந்த ரோஸில் தேவையில்லாத இலையெல்லாம் பழுத்திருக்கும்ல, அந்த இலையை ஃபுல்லும் கட் பண்ணி விட்டேன். கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கிளைகளையும் என்ன செஞ்சேன், தரையோட படர்ந்து போகிற கிளையெல்லாம் கட் பண்ணி விட்டேன். கட் பண்ண குச்சை ஃபுல்லும் நான் வச்சுட்டேன் பாருங்க. இந்த சேப்புங்கிற பொடி இருந்துச்சுல, அதை வேர்க்காலில் தொட்டு தொட்டு எல்லாம் வச்சுருக்கேன். எல்லாமே இது நல்லா தழுத்து வரும். தழுத்து வந்தால் என்ன செஞ்சிடும், நம்ம புது ரோஸ் கண் செடியாக மாறிடும். இலையெல்லாம் விட்டு வேர் விட்டோன்னையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கிடலாம். இங்கே பாருங்க, இந்த விட்டி தான் என்ன செய்யுது, நிற்கிது பாருங்க. இவங்க தான் இலைய சாப்பிட்றவங்க. இந்த வெட்டி தான் இதோட அமைதியாக நிற்குதுன்னு பாருங்க, பறந்துருச்சு. இந்த வெட்டியை பார்த்தா விடாதீங்க, எடுத்து கொண்டு போட்டுருங்க. நான் எடுக்க முன்னாடி இதாகிடுச்சு, பறந்துருச்சு. விதை போட்டதுங்க பாருங்க வருஷ், எத்தனை நல்லா முளைச்சிருக்குன்னு பாருங்க. எல்லாம் ஒன்று ஒன்றா இப்போ தான் வருது. வெண்டை விதை, இந்த ரெண்டு வந்து தட்டாம்பேரு, இது வந்து வெண்டைக்காய். வெண்டைக்காய் 3 விதை போட்டேன், ஒன்று தான் வந்திருக்குது. நான் பார்ப்போன்னா வரும், மெதுவாக தான் வரும். வச்சு 3 நாள் தானே ஆகுது, 1 வாரமாவது ஆகும் எல்லாம் விதைச்ச விதையெல்லாம் முளைக்கிறதுக்கு. அதுபோக விவரிச்சுங்க பாருங்க, சம்மந்திக்காய் நல்லா நிறைய பெருசு பெருசாக வளர்ந்துச்சுல, மேலே இருக்கிற ஃபுல்லும் வெட்டி வெட்டி இதில் எல்லா க்ரோ பேக்லேயும் நட்டு விட்ருக்கேன். நான் அவ்வளோ வேர் பிடிக்கவும் என்ன செய்யணும், வேறு தொட்டி மாற்றணும். அதுபோக நேற்று கீரை எடுத்தோம்ல, பொன்னாங்கண்ணி கீரை, சிகப்பு பொன்னாங்கண்ணி, அதையும் இந்த க்ரோ பேக்கில் ஒன்று நட்டு விட்ருக்கேன். அதுபோக கொஞ்சம் பாவக்காய் இருக்குது விவர்ஸ், அதை இப்போ ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிடுவோம். இங்கே பாருங்கள் விவர்ஸ், ஒரு 6-7 பாவக்காய் எடுத்துருக்கு. இதுதான் தரமாக இருக்கும். இதுக்கு மேலே என்ன செய்யணும், உள்ள விதை முட்டிடும். அதனால் இப்படி இருக்கும்போதே எடுத்துருவேன். கொஞ்சம் கனகாமரம், 2 ரோஸ், ஒரு 7 days ரோஸ் ஒன்று, ஒரு பன்னீர் ரோஸ் ஒன்று எடுத்துருக்கு பாருங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க. இங்கே பாருங்கள் விவர்ஸ், அதுபோக கொஞ்சம் பாவக்காயும், கொஞ்சம் கனகாமரம், ஒரு பன்னீர் ரோஸு, ஒரு 7 days ரோஸு. நல்லா பாவக்காயும் இந்த தரமாக எடுத்தால் தான் பிஞ்சாகவே இருக்கும், அதனால் அதையும் எடுத்துருக்கு. இங்கே பாருங்கள் வேறு அடுத்து காராமணி என்ன பண்ணிட்டாங்க, அடுத்து பூ பூத்து காய் வர ஆரம்பிச்சிச்சு பழையபடி. இப்போயும் ஒரு செட் ஆஃப் காய் கிடக்கு, ஒரு 20 காய்கிட்ட வந்துருச்சு பழையபடி. இந்த பாருங்க, குச்சி குச்சியாக கிடக்கு பாருங்க, எல்லாமே நல்லா சிறப்பாக இருக்குது. உடாலே கொஞ்சம் மியூட் ஆகிடுச்சு விவர்ஸ், அதுக்கு சாரி. இதில் பாருங்கள் விவர்ஸ், இதோட தண்ணி பழச்செடி நல்லா ஹெல்த்தியாக வருது. இது தனியாக ஒரு தொட்டியில் வைப்போமா தரையில் வைப்போமான்னு பார்க்கேன். உங்களுக்கு எது நல்லாயிருக்குன்னு சொல்லுங்கள், வீடியோவில் சொல்லுங்கள். தரையில் வச்சோம்னா அந்த அணில் வந்து எடுத்து விட்டுறாங்க, வேற போய் கடிச்சு சாப்பிடுது. அதான் யோசிக்கிறேன், தரையிலே வச்சு பழம் எடுப்போமான்னு பார்க்கேன். நம்ம வளர்ப்புகளுக்கு ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கு, அதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஜோதி ஃபார்மிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.